கொடி வகை பயிர்கள் தான் அதிகமாக பண்ணுறீங்க. அதுவும் இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைன்னு வந்துட்டாவே களைகள் வந்து சாதாரணமாக வராது, அதிகமாக வரும். களையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம வருங்க. நம்ம தோட்டத்தில் களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணுறோம்? களைகளுக்கு வந்து செடி டு செடி நம்ம வந்து ஒரு பந்தல் காய்கறிலேருந்து இன்னொரு பந்தல் காய்கறி இடைப்பட்ட பகுதிகளில் வந்து இதுக்கு முன்னே எதுவுமே பண்ணலைங்க. ஆரம்பத்துலலாம் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் செடி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் வந்து வீடு வந்து ஆள்கள் வச்சு மேனுவலாக இது பண்ணிட்டு இருந்தோம், வீடர் வச்சு வீட் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு தனியான ஒரு எக்ஸ்பென்ஸாக வருது அப்படின்னு இது பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து பூமியை வந்து ஓரளவுக்கு நெல் பாங்கோட வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுலையும் நாங்கள் எடுத்தது தான் வந்து என்ன படரக்கூடிய வெரைட்டி என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ கொள்ளு வந்து ஏற்கனவே இப்போ நாங்கள் பலதானிய விதைப்பில் போடும்போது கொள்ளு வந்து அது நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனால கொள்ளு விரைச்சிருக்கு. இது வந்து கொள்ளு விரைப்பும் வந்து மூடாக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே மல்ச் பண்ணி இதில் பெட்டு போட்டு பண்ணுறதுக்காக தான் கொள்ளு விரைச்சிருக்கு. ஸோ வந்து களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கொள் விதைப்பு வந்து சிறப்பாக பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 2 கொத்து மினிமைஸ் ஆயிருக்குங்க. நாங்கள் கொத்தல, நாங்கள் வந்து திட்டு மட்டும் தான் கொத்துறோம். இது நல்லாவே ரிசல்ட் நல்லா இருக்குங்க. இதை வந்து நாங்கள் இது பண்ணும்போது தான் அந்த பக்கம் வந்து என்ன பண்ணோம்னா கொத்தமல்லி விரைச்சிருந்தோம் சுரக்காயில். கொத்தமல்லி கொஞ்சம் எங்களுக்கு கை கொடுக்கலைங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீர்க்கங்காயில் வந்து பலதானிய விதைப்பு பண்ணியிருக்கோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொள்ளு மட்டும் இல்லாமல் எல்லா தானியமும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் அது இது வளர்ச்சி அடையும் போது இங்கேயும் நடுவில் வந்து சத்துக்கு கொடுக்குற வேலையை பார்க்குறோம். ஆமாம். ஸோ இப்போ அடுத்து ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் வந்து கேப் இல்லாமல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது உறுதுணையாக. ஆமாம், என்னதான் அடி உரம் நம்ம தொடர்ந்து நம்ம பயிர் வகை பயிர்களோ இல்லை கொடி வகை பயிர்களோ பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சத்து குறைபாடு மண்ணில் ஏற்படும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அது மாதிரி பலதானிய விதைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொள்ளு ஒரு சிறந்த பயிர் இல்லைங்களா? ஆமாங்க. சரி, பார்டர் கிராப்பாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க? பார்டர் கிராப் ஆமனுக்கு மக்காச்சோளம் இருக்குது, ப்ளஸ் தட்டைப்பயிர் இது பண்ணுறோம், செண்டுமல்லி பூ, இதுங்க எல்லாமே வந்து பார்டர் கிராப்பில் கொடுக்கும். பார்டர் கிராப்பாக பண்ணீங்க. தட்டைப்பயிர், பாசி அதுவுமே லேயரில் வைக்கிறோம். லேயரில் வச்சு அது வந்து என்னன்னா அதில் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது வர ஆரம்பிக்குது. களைகள் வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து அதில் வந்து ஒட்ட ஆரம்பிக்குது. நாங்கள் பார்த்தா அது என்னன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். இப்போ பார்டர் கிராப்பில் பார்த்தோம்னாவே இது என்ன பூச்சி வந்திருக்கு, என்ன புழு வந்திருக்கு அப்படின்ற வந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நீங்கள் அந்த செண்டுமல்லிலாம் போடும் போதுங்க நிறைய செங்கொலவி, நம்ம அந்த கொலவிகள் வந்து நிறைய அது வந்து அந்த புழுவை எடுத்துட்டு போடுறதும் நிறைய நம்ம தோட்டத்தில் பார்க்க முடியும். பார்டர் கிராப்பா ஆமணக்கு இது மாதிரி பயிர் வகை பயிர்களில் பண்ணக்குள்ளவும் சிறப்பாக வருது. அதாவது உள்ளவும் வந்து நம்ம கொள் வந்து அடர்ந்த கொடி பயிராக பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து களையை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுது, மண் வளத்தையும் மேம்படுத்துது. ஆமாங்க, இது ஆல்மோஸ்ட் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நாங்கள் வந்து களை எடுக்கிறதே இல்லை. இயற்கை விவசாயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஒரு சான்சஸ் இருக்கு. நியூ டெக்னாலஜியோட அடாப்ட் ஆகிக்கணும், அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உங்கள் முயற்சிக்கு வெற்றி பெற எங்களுடைய சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.